பேருரையாற்ற எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டி என்னுடைய நண்பர்னும் சொல்லலாம். உரிமையாக இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கும் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களை பேருரையாற்ற அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. கண்ணியத்துக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, மாற்று மதத்தை சார்ந்த அன்புக்குரிய விழித்து நிலை மாத்திரம் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய இரண்டு உலமாக்களும் ரத்தினச் சுருக்கமாக எங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் என்ன என்பதையும், சொற்களுக்கு நடைமுறைப்படுத்துவது என்பது, அவருடைய சொற்களுக்கு நாங்கள் வியாக்கியானம் செல்வது என்பது அவைகளை நடைமுறைப்படுத்துவதாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அது குர்ஆன் போதிக்கக்கூடிய கருத்துக்கள். பொதுவாக சொல்லப்போனால் இந்த மனித கோடிகளை, மனித சமூகத்தை தாங்கி நிற்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் குடும்ப கட்டமைப்பு என்பது. இந்த காலத்தில் வாழக்கூடிய சிறார்கள், சிறு குழந்தைகளை பார்க்கும் பொழுது, அது என்னுடைய மகனாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யார் என்பது எங்களுக்குத்தான் தெரியும். எனவே காலகட்டத்தில் குடும்ப கட்டமைப்பு எந்த அளவுக்கு பேணப்படுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. இரண்டாவது தான் எங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள். இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் இந்த ஊரை சுற்றி வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. இந்த பள்ளியை இடத்தை கடந்து போனேன். பக்கத்தில் அவரவர்கள் விசுவாசம் கொண்டு அந்த இடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள், நாங்களும் வைத்திருக்கின்றோம். நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் எப்படி என்று, மஸ்ஜித் பேஸ் கம்யூனிட்டி, பள்ளியை, கோயிலை, கிறிஸ்தவ தேவாலயங்களை, ஆலயங்களை மையமாக வைத்து ஒரு சமூகத்தை உருவாக்க போகின்றோம். வாழக்கூடிய மனித சமூகத்துக்கு என்ன தேவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பள்ளிவாசல் எப்படி என்றால், அங்க வாழக்கூடிய மக்களுக்கு பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். ஒரு வைத்தியசாலையாக, ஒரு சிறைச்சாலையாக, ஒரு கல்விக்கூடமாக, பெண்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய இடமாக, பெண்களுடைய நிதியியல் பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டதோ அவருடைய ஜீவிய காலத்தில் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இடமாக, அந்த இடத்தை சலமாக பேசக்கூடிய ஆயத்தாக இருக்கலாம், லுஹாருடைய ஒரு பெண் குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான ஆயத்துக்களாக இருக்கலாம், கத் ஸமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. இப்படியாக நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு கம்யூனிட்டிக்கு என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, இங்க வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஈமானிய உணர்வுகள் இல்லாத, ஒரு அடித்தளம் இல்லாத ஒரு சமூகமா, எங்களுடைய பள்ளிவாசலினூடாக இந்த ஈமானிய உணர்வுகளை எப்படி எங்களுக்கு மக்களுக்கு சொல்ல முடியும்? இதை விலாவாரியாக பேச வேண்டும். ஆனாலும் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை மட்டும் ஓதி
ஒரு சமூகத்துக்கு என்ன வேணும் என்பதை சொல்லி குடும்ப கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் என்றால் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு குழப்பமே இருக்குது. என்ன குழப்பம் என்றா, பிள்ளைகளை வளர்ப்பது தாயா தகப்பனா? புள்ள வளர்க்கணும் யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தாய். பிள்ளை வளர்க்கணும் தாய். முழு குர்ஆனிலேயும் எங்கேயுமே தாயினால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை அல்லாஹ் அறிமுகப்படுத்தவே இல்லை. குர்ஆனில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் தகப்பனால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த 2 குழந்தைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் ஹக்கீமுடைய குழந்தை அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு குழந்தையின் ஊடாக ஒரு தாயின் ஊடாக ஒரு குழந்தைக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க முடியாது. பாசத்தை கொடுக்கலாம், கருணையை கொடுக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனாரை பற்றி குர்ஆன் பேசவில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேரிடத்தில் வாழ வைத்தார். ஃபிரௌனிடத்திலும் வாழ்ந்தார்கள், ஒரு ஆண். அதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்னமொரு ஷுஐப் என்றும் சொல்லப்பட்டு அவரிடத்தில் அவருடைய பாசறையில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அதனால தாய் குழந்தை வளர்க்கக்கூடாது என்று அர்த்தம் இருக்க வேண்டாம். அனாதைகளாக வாழ்ந்த உலமாக்கள் எம்மாத்திரமோ பேர்களை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் வளர்க்கவில்லை, அவர்களுக்கு எத்தனையோ ஆசான்கள் உதவியாக துணையாக இருந்திருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம். அமெரிக்காவில் வாழ்ந்த 1946களில் வாழ்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய விளையாட்டுத் துறையிலிருந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெறும் பொழுது எனக்கு வயது 42, 41 வயதாகுது. அந்த நேரத்தில் நான் யோசித்த, ஓய்வு பெற்றதுக்கு பிறகு என்ன செய்வது என்று சொல்லி. கையில் நிறைய பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது மக்களுக்கு மத்தியில். என்ன செய்வது என்று நினைத்தார், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்போம். அந்த அறக்கட்டளை வித்தியாசமான ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு ஒரு பேர் வைத்தாரு, பிஹைண்ட் த வால் சேரிட்டி. சிவர்களுக்கு அப்பால் வாழக்கூடியவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளை. சிவர்களுக்கு பின்னால் என்றால் என்ன அர்த்தம்? சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு உதவி செய்வதற்கான ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தார். சிறை கைதிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். சிறைக்குள்ளே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். அவர்களை திருத்தி சமூகம் கண்டுகொள்ளாத ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறிவிட்டது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, சிறைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவர் அந்த அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பின் ஊடாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளையும் சந்தித்தார். அவருடைய பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிறார், ஓய்வு பெறப் போகிறார், வயதாகிவிட்டார். அந்த வயதான காலத்தில் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் முழுக்க என்னென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த சிறை கைதிகள் 1000 பேர் எடுத்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். கடைசியாக சொல்றார், இந்த 1000 பேரையும் நான் படித்தேன். 1000 பேருடைய அவருடைய ஹியூமன் லைப்ரரி, அவருடைய வாழ்க்கை பாடங்களை எல்லாம் படித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த 1000 பேரும் எந்த வகையிலையும் எதிலையுமே ஒன்றுபடவில்லை. கலர்ல வித்தியாசம், மதத்தில் வித்தியாசம், மொழியில வித்தியாசம், குற்றத்தில் வித்தியாசம், தண்டனையில வித்தியாசம், 5 கண்டங்கள், இப்படியாக அவருடைய வித்தியாசங்கள் 1000 பேரும் எதிலையுமே ஒன்றுபடவில்லை. ஆனால் 1000 பேரும் ஒன்றில் மட்டும் ஒன்றுபட்டார்கள். 1000 பேரும் ஒரே வார்த்தையை ஊண்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய தந்தை எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்திருப்பார் என்றிருந்தால் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். காபாவை தனியே கட்டவில்லை. என்னுடைய நண்பர் அஷ்ரப் சொன்னது, وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ.
பெற்றோர்களுடைய கவனம், குழந்தைகளின் கேட்பதற்கு தயாரான குழந்தைகளையும் தந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். உபன்யாசம் செய்வதற்குரிய தந்தைகள் ஏராளம் இருக்கிறாங்க. ஆனால் அதை கேட்பதற்குரிய குழந்தைகளை அந்த தந்தைகள் என்ன செய்யல, தயார் செய்யவில்லை. நான் பரிகாசமாக சொல்லவில்லை. எங்களுடைய புத்திமதிகள் அனைத்தை விடவும் இந்த சலூனை சொல்லுவீங்க. பாபர் சாபுக்கு என்ன சொல்லுவீங்க? சலூன். அந்த சலூன் கடையில் ஒட்டி வைத்திருக்கிற படம் இருக்குதானே, அது பவர்ஃபுல்லானது எங்களுடைய குழந்தைகளுக்கு. நாங்க பணம் கொடுத்து அனுப்புவோம், இந்த முடிய 3க்கு போட்டு வெட்டிக்கிட்டு வான்னு சொல்லி. வாபஸ் சொன்னது என்ன? 3க்கு போட்டு வெட்டிக்கிட்டு வாண்டு. எப்படி வெட்டிக்கிட்டு வராரு? அங்க இருக்கிற படத்தை பார்த்து வெட்டிட்டு வராரு. தந்தைகள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை விடவும் பாபர் சாப்புகள் ஒட்டி வைத்திருக்கக்கூடிய படத்துக்கு என்ன இருக்குது? ஆதிக்கம் கூட, பவர் கூட. எங்களுடைய வார்த்தைகள் அதை விட மோசமாகிவிட்டது. குடும்ப கட்டமைப்பு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. வேண்டிய பள்ளிவாசல்களின் ஊடாக, பள்ளிவாசல்கள் என்பது நல்லது செய்யக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல்கள், வணக்க வழிபாட்டு தலங்கள். இது முதலாவது விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவது முக்கியமான விடயமாக குடும்ப கட்டமைப்பை சொன்னதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லுகின்றேன். குடும்ப கட்டமைப்பை பற்றியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். எனக்கு முன்னால் பேசிய ஃபைனான்சியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 துஆ தான் கேட்டாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைர ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். ஒரு சங்கையான உண்ட வீட்டுக்கு பக்கத்தில் என்ற குடும்பத்தை கொண்டு போய் விட்டு வந்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா. ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகள் கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கே வந்துட்டோம் தொழுகிறதுக்கு. அதுக்குத்தானே வந்தோம் பள்ளிக்கு. பள்ளிக்கு உடம்பு எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு பிறகும் தொழுகையில ரப்ப மறந்திருந்தால் அதை விட கிரைசிஸ் இருக்குது. அதை விட்டேன், குடும்பத்தை விட்டு விட்டேன், தொழிலை விட்டு விட்டேன், இருக்கிற இடத்தை விட்டு விட்டேன், உடம்பை எடுத்துக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்துட்டேன், தொழுகிறதுக்கு வந்துட்டேன். உடம்பு பள்ளி. அல்லாஹ் சொல்றான், பள்ளிக்கு வருவமில் ஜும்ஆ ஸஅவ் இலா ஸிக்ரில்லாஹ் அகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி. எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுவது என்னையும் என்னுடைய இறைவனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய, ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக என்னுடைய தொழுகை மாற வேண்டும். அதைத்தான் சொல்றாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்ததியாக இந்த சந்ததி ஆக்கி வைப்பாயாக. ரெண்டாவது துஆ கேட்குறாங்க, ஆச்சரியமான துஆ, குர்ஆனுடைய துஆக்கள். வஜஅல் அஃஇதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். எல்லாம் என்னுடைய குடும்பம் தனிமையில் வாழ்றாங்க, அவர்களுக்கு அயலவர்களாக அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு. என்ற மனிதனுக்கு தேவையானவன், மனிதன் தனியே வாழ முடியாது. இந்த கிராமத்தில் இது முழுக்க என்னுடைய சொத்தாக இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் இங்கே வாழ்வதாக இருந்தால் என்ன முடி வெட்டுவது யாரு? என் உடுப்பு துவைப்பது யாரு? நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தேவை. யாரும் யாரையும் புறக்கணித்து வாழ முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, வஜஅல் அஃஇதத்த மினன், சொல்லுங்களேன், மினல் முஸ்லிமீன் அல்ல, மினல் முஃமினீன் அல்ல, இறை விசுவாசம் கொண்டவர்களை மட்டும் அனுப்பி வை என்று துஆ கேட்கல, மனிதர்களை அனுப்பி வை. ரஃபி ஹஜ்ஜார் சொன்னார்கள், ஹதரத்தும் சொன்னார்கள். என்ன சொன்னாரு? முஸ்லிமாக இருப்பதற்கு நிபந்தனை என்ன? மனிதனாக இருக்க வேண்டுமே. இந்த போன் ஏஐ இது களிமா சொல்லிவிட்டது, அதனால போன் என்ன செய்யாது? சொல்லுங்க, முஸ்லிமாகிடாது. உங்களுக்கு வேணுமென்ற ஒரு கிளி எடுத்து கிளிக்கு களிமா சொல்லி கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எது சொல்லுது? கிளி சொல்லுது. என்ன முஸ்லிம் ஆகிட்டுதா? அது முஸ்லிம் தானுங்க, அதுக்கு சட்டம் வேற.
வாயினால் மொழிந்ததனால் நீங்க முஸ்லிமாக முடியாது. முதலாவது மனிதனாக வாழ பாருங்க. இன்றைக்கு மதங்கள் வாழுது, மனிதர்கள் வாழவில்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் கூடிய எல்லா மதங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மதங்களுக்கென்றெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றோம். மனிதநேயத்தை காணாமல் போய்விட்டது, சகோதரத்துவம் காணாமல் போய்விட்டது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கக்குள்ள எப்படி துஆ ஆனா அவங்க சொல்றாங்க வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் என்று சொல்லி துஆ கேட்டு வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம். ஆனா எனக்கு வேணும் மனிதர்கள். வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ், மனிதர்கள்ல இருந்து ஒரு கூட்டத்தை நீ அனுப்பி வைப்பாயாக. மனிதநேயத்தை வாழ வையுங்கள். பள்ளிவாசல்கள் மனிதநேயத்தை வாழ வைக்கக்கூடிய இடம். சிறை கைதிகளை கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறாங்க. சிறை கைதி என்றால் நாட்டு சட்டத்துக்கு மாற்றம் செய்தவர்களும் சிறை கைதி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நபியினுடைய காலத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்ட சிறை கைதிகள் யுத்தகலத்தில் பிடிக்கப்பட்ட பிணை கைதிகள் கொண்டு வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப அஸ்பஹ்தும், எப்படி காலையானீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க? இதைவிட பெரிய மனிதநேயம் தேவையா உங்களுக்கு? முதலாவது ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் தேவைப்படுது எங்களுக்கு. ரெண்டாவது கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் இருந்து ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சு, அதான் மென்டல் ஹெல்த். அதான் மென்டல் ஹெல்த். இந்த பள்ளியை ஆரிஃப் பிரதர் கட்டிட்டாரு, ஹஜ்ரத் அவங்க வக்ஃப் பண்ணினாங்க இடத்த. அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட சொல்லுங்க பாப்பா, மேலும்ண்டா இந்த பள்ளியில் 2 மாசம் பேசாம நிக்க சொல்லி, தனிமையில் நிற்பாங்களா? மென்டல் ஹெல்த் பேய்த்திடும். மூணாவது வா கேட்கிறாங்க வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், மெட்டீரியல் ஹெல்த். முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்றேன், மனித கொடிகளுக்கு சொல்றேன், இந்த கையை யாரும் கீழே வைத்து விட வேண்டாம். இந்த கை எங்க இருக்கணும்? மேல் இருக்கணும். வாங்குற சமூகம் அல்ல, கொடுக்கிற சமூகம். என்ற இறைவனுடைய ஹசானா எங்களுக்கு தானே சொந்தம், அதிலிருந்து எடுத்து கொடுக்கிறது தானே. இந்த கை கீழே போகக்கூடாது, இந்த கை மேல் இருக்கணும். இது மேல் இருக்கும் எப்ப தெரியுமா? மெட்டீரியல் ஹெல்த் என்ன? பணம் கையில் இருந்தாத்தான். குர்ஆன் எங்கெல்லாம் செலவழி செலவழி என்று பேசுகிறதோ அது மறைமுகமாக சொல்லுகிறது சம்பாரி 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 என்பதாக. சம்பாரித்தான் கொடுக்கலாமே, சம்பாரித்தே கொடுக்கலாமே. எனக்கு இன்றைக்கு உட்கார்ந்தது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? மௌலவிமார்களும் உலமாக்களும் வக்ஃப் செய்யறாங்கப்பா. ஆரிவண்ணன் வக்ஃப் செஞ்ச பிரச்சனை அல்ல. எனவே இந்த மூணையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒன்று ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலை நாங்கள் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவின் பிரகாரம் 100 முஸ்லீம்களில் 47 பேர் நோயாளி. அது இந்து சகோதரர்களுக்கும் பொருந்தும், தமிழ் சகோதரர்களுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் பொருந்தும். எங்களுடைய ஹெல்த் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப பலகீனமாக கொண்டு போகிறது. அதே மாதிரி மென்டல் ஹெல்த். ரஃபி ஹாஜியார்
நீ பார்க்கவா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும், குடும்ப கட்டமைப்பு, பள்ளிவாசல்கள், சமூகத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, சமூகம் என்று சொல்லும் பொழுது அதில் நாங்கள் எப்பயுமே கருத்தில் கொள்வது ஆண்களை மட்டும்தான். எங்களோட பள்ளி வாசல்களால் எங்களுடைய பெண்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களோட பெண்கள் எப்படி இந்த பள்ளி வாசலூடாக பிரயோஜனம் பெறாங்க? அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நிஸ்வான் என்ற பெயரில் அவர்களை அழைத்து மதரசாக்களை செஞ்சிடுவோம். ஆனால் பிரச்சனை ஆரம்பிக்கிறது எப்போ ரஃபியாஜியா? திருமணத்துக்கு பிறகு. நான் ஒன்றை மட்டும் சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன், அவ்வளோதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால பெண்கள் யார் தெரியுமா? அனந்தர சொத்தில் அவர்கள் ஒரு பங்குதாரர்கள். அவர்களும் அனந்தர சொத்து. ஒரு வாப்பக்கு 4 மனைவிண்டா மூத்த மகன் ஒருத்தர் எடுத்துக்கொள்வார், 2வது எடுத்துக்கொள்வாங்க, பெண் குழந்தைகள் இருந்து அங்கே இங்கே எடுத்துக்கொள்வாங்க. அப்படித்தான் குர்ஆன். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் இல்லா மா கத் ஸலஃப்.
உங்களோட வாப்ப திருமணம் முடித்த வாப்பட மனைவி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இல்லாம அது சரத் கடந்த காலங்களில் போனது போகட்டும், நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்க. அப்ப அர்த்தம் என்னென்றால் அனந்தர சொத்தாக சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுவது போல ஜாஹிலியா காலத்து மக்கள் விட்டு விட்டு போன பெண்களையும் என்ன செய்வாங்க, அந்த மக்கள் பங்கு போட்டுக் கொள்வாங்க. இதுதான் நடந்துச்சு ஜாஹிலியா காலத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா மாத்தினாங்க? குர்ஆன் சொல்லுது, இது குர்ஆன் பேசுது, நான் பேசல, சூரத்து நிசா பேசுது. குர்ஆன் சூரத்து நிசா சொல்லுது, ஒரு சகோதரர் மௌத்தாகிட்டாரு, ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் மௌத்தாகக்குள் அவருக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு மனைவியும் மட்டும்தான், வேறொத்தரும் இல்லை. அவருடைய சகோதரர் இருந்தாரு. சகோதரருக்கு மார்க்கம் ஒன்றும் தெரியல. அவர் முஸ்லிமான சகோதரர், மனிதர் தான். ஆனால் மார்க்கம் தெரியாது. ஜாஹிலியா காலத்து அந்த அறியாமை காலத்தினுடைய கலாச்சாரம் எல்லாம் அவர்கள் இருந்ததின் காரணமாக சகோதரர் மௌத்தான உடனே அவர் நேரே வந்தாரு. வீட்டுக்கு வந்து முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. இப்ப ஸஅத் இப்னு ரபீஉடைய வைஃபுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லுவது? இந்த ஹதீஸ் எனக்கு படித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பெண்மணி வந்த நபியினுடைய சபைக்கு தன்னுடைய பிரச்சனையை 4 வார்த்தையில சொன்னாள். அதான் அந்த காலத்து பெண்களிடம் இருந்த பிரசன்டேஷன் ஸ்கில். இன்னைக்கு எங்கள்கிட்ட வருவாங்க சில பெண்கள், ஹதரத்மான்கிட்ட போவாங்க சில பெண்கள், அவங்களோட விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாலேயே 1 hour போயிடும். எங்க ஆரம்பிக்கிற எங்க முடிக்கிறது தெரியாது. எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்றேன், ஃபைனான்சியல் லிட்ரசி, நிதியியல் கல்வி சொல்லிக் கொடுங்க. இது தனியே பேசணும். குர்ஆன் பேசின பெரிய ஒரு பகுதி பேசப்படாத பகுதி. ஸஅத் இப்னு ரபீஉடைய வைஃப் மனைவி வந்தா, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அந்த சபையில வந்து தன்னை பிரச்சனையை 4 வார்த்தையில சொன்னா. முதல் சொன்ன, இன்ன ஸஅத் இப்னு ரபீஅ கத் மாத், நபியே நாயகமே, என்ற கணவன் மௌத்தாகிட்டாரு. 2 பெண் குழந்தைகளை விட்டுட்டு பேய்த்திருக்கிறாரு. ஃபலா துன்கஹானி இல்லா பில் மால், பணமில்லா செய்ய கொடுத்த இடம் எங்கட சொசைட்டியில் இல்லையா? அந்த பெண்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய எங்க இருக்கிறாங்க? முடிக்கிறேன் அந்த தொடர்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண் சமூகம் எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண் சமூகம் எப்படி தெரியுமா? அவர்கள் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். அவருடைய மனைவி கணவன் யாரு? 8 கொடுத்த ஒத்தர். இங்க இருக்கிறாங்க புகாரியை ஓதி கொடுக்கக்கூடிய உண்ட ஜகாத் எனக்கு தந்துடுமான்னு சொல்லி, ஓண்ட ஜகாத் எனக்கு தந்துடு. அவ கேட்டா, ஏண்ட ஜகாத் உங்களுக்கா? அதை எப்படி தாரது? இல்லை, நீ கேட்டுட்டு வா நபிகிட்ட பேத்து. அவன் போனா, நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனாங்க, கதவை தட்டினாங்க. யாருன்னு கேட்டாங்க, ஜைனப்ன்றாங்க. ஐயசனாபி, எந்த ஜைனப்னு கேட்டாங்க. அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவின்னு சொன்னாங்க. வர சொன்னாங்க, கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓண்ட ஜகாத்தை வேணும்ண்டா உண்ட கணவனுக்கு கொடுக்கலாம், உனக்கு 2 நன்மை கிடைக்கும்ண்டாங்க. மனைவியிட ஜகாத்தை கணவனுக்கு கொடுக்கலும், ஆனா கணவன் ஜகாத் யாரை கொடுத்துட மனைவியை கொடுத்துட வேணாம். மறுபக்கம் விலகிட வேணாம். மனைவியிட ஜகாத்தை வேணுமெண்டா அந்த கணவன் 8 கூட்டத்தில் ஒத்தராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண்களுக்கான ஃப்ரீடம். இதுதான் அவருடைய நிதியியல் கல்வி. இதுதான் நிதியியல் ஸ்டேட். புரிந்து கொள்ளுங்க. எங்கட பள்ளி வாசல்கள், எங்கட மக்தபுகள், எங்கட முழுவதும் யாரு? பெண்கள். நாங்கள் இலங்கையில் சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். ஏண்டா சட்டம் வரப்போகுது. 2030 ஆண்டுகளுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில், எலெக்ஷனில், பாராளுமன்றத்தில் 33% பெண்கள் இருக்கணும் என்று சொல்லி, அப்போ நாங்கள் எங்களுடைய பெண்களை சரியாக சரி செய்து அவர்களை ஆளாக்கி உருவாக்கி அனுப்பாவிட்டால் இஸ்லாமியர்களுடைய பேரில் யாரோ போயிடுவாங்க. எங்கக்கு அங்க போய் அவர்கள் பேசுவதுதான் மார்க்கமாக மாறிவிடும். அவர்கள் அங்க பேசுறதுக்கு பிறகு நாங்கள் மிம்பர்ல இருந்து பேசவே இல்லை. எனவே சமூகம் கொஞ்சம் விழிப்படைய வேண்டும். மனிதநேயம் வாழட்டும், சகோதரத்துவம் வாழட்டும். இந்த
சகோதரர் அஷ்ரஃப் அவர்களுடைய சகோதரர் ஆரிஃப் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணி, ஹஜ்ரத் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணி நீடிக்கட்டும். இதே போன்ற நல்ல கர்மங்களை, நல்ல வகுப்புகளை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. இந்த அஷ்ரஃப் அவர்களுடைய ஆரிஃப் அவர்களுடைய தகப்பனார் சுல்தான் ஹாஜியார் அவர்களுடைய மன்னரையையும், அவருடைய மாமனார் நஜீம் ஹாஜியார் அவர்களுடைய மன்னரையையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்கள் அனைவரும் எனக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், எனக்குடைய உள்ளத்தில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்து பெண்கள், அந்த குடும்பத்து சகோதரர்கள், அந்த குடும்பத்து குழந்தைகள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த காணியை குறிப்பாக வக்ஃப் செய்த ஹஜ்ரத் அவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனைவரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்